நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிருங்க. கான்செப்ட் நம்பர் 10 அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஸோ பேசிக்காக எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க. ஸோ எந்த சுச்சுவேஷனில் இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் நம்ம ஒரு கோடை வந்துட்டு லோவர் என்விரான்மெண்ட்டில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரொடக்ஷனுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹையர் என்விரான்மெண்ட்டுக்கு அந்த கோடை வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த ஹையர் என்விரான்மெண்ட்டில் ஒன்ஸ் நம்ம QA வந்து செக் பண்ணதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத பிஸ்னஸ் பீப்புள் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அப்போ பிஸ்னஸ் பீப்புள் வேலிடேட் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக ஒர்க் பண்ணாதான் அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அவங்க அப்ரூவல் கொடுத்தாதான் அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரி ஆர் அந்த பர்டிகுலர் எபிக் வந்துட்டு நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ப்ரீ ப்ரொடக்ஷன் டெஸ்டிங். ஸோ ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ் பேப்பர் அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அடுத்த ப்ராடக்ட் வந்து அந்த கோடு வந்து மூவ் ஆயிரும். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்கை வச்சு தான் நம்ம இது வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண அந்த எபிக் ஆர் யூசர் ஸ்டோரியை வந்துட்டு கோ ஆர் நோ கோ டு த ப்ரொடக்ஷன் அப்படின்றத டிசைட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. சிம்பிளாக பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுற இந்த டெஸ்டிங் தான் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். Thanks for watching this video. Like, share and subscribe.